வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை, சட்டசபையில் மசோதா நிறைவேற்றம். வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை, விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சூழல் தற்போது இல்லை, அமைச்சர் முத்துசாமி விளக்கம். நீட் முறைகேடு விவகாரம், குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை. மதுவிலக்கு திருத்த சட்டம் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம். தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. மாலத்தீவில் அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்த விவகாரம், மாலத்தீவு அரசியலில் பெரும் பரபரப்பு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். சாத்தூர் அருகே பந்துவார்பட்டி கிராமத்தில் பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் பந்துவார்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் இன்று காலை எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் அச்சங்குளம் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார், நடுச்சூரங்குடியை சேர்ந்த மாரிச்சாமி, வெம்பக்கோட்டை பகுதியை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் மோகன் ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன். மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன். தமிழக சட்டப்பேரவையை சபாநாயகர் அப்பாவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் போது பல்வேறு துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்றன. மதுவிலக்கு திருத்த சட்டம் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன. இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெற்றது. இதையடுத்து தமிழக சட்டப்பேரவையை சபாநாயகர் அப்பாவு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு அரசுக்கு விருப்பம் இருந்தாலும் ஆனால் அதற்கான சூழல் இல்லை என சட்டசபையில் அமைச்சர் முத்துசாமி கூறினார். சட்டசபையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் செய்யும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவின்படி கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை, ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். குற்றவாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் அசையும் அசையா சொத்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் முத்துசாமி, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டு வர முடியுமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். பூரண மதுவிலக்கு என்பதில் எங்களுக்கு விருப்பம் உள்ளது. ஆனால் அதற்கான சூழல் தற்போது இல்லை. படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. ஒரு மதுக்கடையை மூடினால் மற்றொரு கடையில் மது வாங்கி அருந்துகிறார்கள். படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றார். நீட் முறைகேடு தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை நடைபெற்று வருகிறது. மே மாதம் நடந்து முடிந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரித்து வருகிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்திலும் நீட் முறைகேடு விவகாரம் எதிரொலித்தது. இந்நிலையில் இது தொடர்பாக குஜராத்தில் 7 இடங்களில் இன்று காலை முதல் சிபிஐ சோதனை நடத்தி வருகின்றன. அகமதாபாத், கோத்ரா, ஆனந்த், கெடா ஆகிய 4 மாவட்டங்களில் சந்தேகப்படக்கூடிய நபர்களின் வளாகங்களில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே 2 பேரை சிபிஐ கைது செய்த நிலையில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
முன்னதாக நேற்று ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் பகுதியை சேர்ந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகிய இருவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பாக அதே மாவட்டத்தை சேர்ந்த மேலும் 5 நபர்களிடம் விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேறியது. கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தொடர் கூடியது முதல் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்து வருகின்றன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியது. அப்போது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் செய்த சட்ட மசோதா முன்வடிவை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி சட்டசபையில் தாக்கல் செய்தார். திருத்தப்பட்ட சட்டத்தின்படி கள்ளச்சாராயம், விஷ சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் அதை தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். மேலும் இந்த குற்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா விரைவில் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக அமலுக்கு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் ராஜ்கோட் விமான நிலையத்தின் மேற்கூரை கனமழையால் இடிந்து விழுந்தது. வட மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தொடர் கனமழை காரணமாக நேற்று டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மேற்கூரை இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 6 பேர் காயமடைந்தனர். இந்த சோகம் நீங்காத நிலையில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் விமான நிலையத்தின் மேற்கூரை கனமழையால் இடிந்து விழுந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலத்திற்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து சொல்லும் கும்பலை மருத்துவ குழுவினர் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறைக்கு கிடைத்த தகவலின் பெயரில் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் நேரடியாக சென்று சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட முருகேசன், நடராஜன், சின்னராஜ் மற்றும் லதா ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் முருகேசன் என்பவர் கருக்கலைப்பு செயலில் பலமுறை கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் விவசாயிகளுக்கும் பயனாக இருக்கும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, பூரண மதுவிலக்கு சாத்தியமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் விவசாயிகளுக்கும் பயனாக இருக்கும் கள்ளுக்கடைகளை திறப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என EVKS இளங்கோவன் அவரது தனிப்பட்ட கருத்துக்களை கூறியுள்ளார். மேலும் நீட் தேர்வு சம்பந்தமாக நேற்று சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் தமிழகத்தை போல பிற மாநிலங்களிலும் நீட் ஒழிப்பு அமலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மைக் ஆஃப் கலாச்சாரத்தை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் என MP மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் இன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 18வது அரசியலை செயல்படுத்த வேண்டும், மைக் ஆஃப் கலாச்சாரத்தை ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும் எனவும் நீட் சம்பந்தமாக வரும் திங்கள் ராகுல் காந்தி பேச உள்ளதாக அவர் கூறினார். சாத்தூரில் நடந்த பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் பூரண மதுவிலக்கு என்பது மாநிலத்தின் வருவாய் பொறுத்தே இருக்கும் என MP மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை காணலாம். கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் மூத்த குடிமக்களுக்கான பயணச்சீட்டு சலுகைகளை மீண்டும் வழங்க வலியுறுத்தியும் வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் ரயில் நிலையம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவியை கத்தியால் குத்திவிட்டு காவல் நிலையத்தில் பிரவீன் சரணடைந்துள்ளார். பாதிக்கப்பட்ட நந்தினி என்ற பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் ஜி.கே. உலக பள்ளியில் வன திருவிழா என்று அழைக்கப்படும் வன மகோத்சவம் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாங்கள் ஜி.கே. ஸ்கூல்லேருந்து வரோம். இன்னைக்கு வன மகோத்சவ தினம் அன்னைக்கு இது நம்ம மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை நடணும். அங்கே மரத்தை நம்ம அழிச்சிட்டு வரலாம். மரத்துக்கு அங்கே வாழ்கிற எல்லா இடங்களும் நம்ம ஊருக்கு வந்துடும். அப்படின்னா நம்மளால விலங்குக்கும் இருக்காது, நம்மளோட வீடும் இருக்காது. அதான் நம்ம மரத்தை வளர்த்து காடை வளர்ப்போம். இது இயற்கையை காப்பாற்றணும். உங்க பேர்ப்பா? வணக்கம், என் பெயர் ஸ்ரீனிகா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் கூட உள்ள அனைவருக்கும் எங்கள் ஜி.கே. உலகப்பள்ளி ராணிப்பேட்டை சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இங்கு கூடியிருப்பதற்கான காரணம் மரங்களை வெட்டி காடுகளை அழித்து செடிகள் விலங்குகளை துன்புறுத்த வேண்டாம் என்பதே எங்களின் வேண்டுகோள். நாம் அவ்வாறு காடுகளை பாதுகாக்காவிடில் நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். தருமபுரி மாவட்டம் ஸ்ரீ தட்சிண காசி கால பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பந்துவார்பட்டியில் ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் சேனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு புதிய நியாய விலை கடைகளை கட்டுவதற்கான பணிகளை தொடங்கிய நிலையில் அதனை வேறு இடத்தில் கட்டித்தரக் கோரி அப்பகுதியில் உள்ள பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ரோட்டரி சங்கத்தின் தலைவராக வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேலும் கோவை ஈச்சனாரியில் உள்ள தனியார் அரங்கில் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கரிமலைப்பாடி பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்திற்கு செல்ல வனத்துறையினருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியதால் தற்கொலைக்கு முயன்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கடந்த 10 நாட்களாக மின்சாரம் இல்லாததால் தண்ணீரின்றி விவசாய பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் மின் வாரியத்தில் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் 2 மாத காலமாக சம்பள பணம் வழங்கவில்லை என கூறி தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஆணையாளர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின்னரே அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் நகராட்சி தூய்மை பணியாளர் கான்ட்ராக்ட்ல இருந்து பேசுறேன். 2 மாசம் ஆச்சு சம்பளம் கொடுத்து. இப்போ கமிஷனர் கேட்டா இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லுங்கிறாங்க. வந்து மக்கும் குப்பை இடம் கொடுத்தாதான் உங்களுக்கு சம்பளம்னு சொல்றாரு அவரு கமிஷனரு. அப்புறம் அவர் கரெக்டான 36 வார்டுக்கு வண்டி இல்லை. வண்டி கேட்டா எனக்கெல்லாம் வண்டியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு குப்பை தான் வந்தாகணும் அப்படின்றாரு. நாங்கள் கரெக்டான எல்லா ஏரியாவில் போய் குப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட அது கரெக்டான சம்பளம் எங்களுக்கு வந்து சேரல. 250 பேர் செய்ய வேண்டிய திருப்பத்தூர்ல வெறும் 123 பேர் தான் செஞ்சுன்னுக்கிறாங்க. ஏன் ஆளு கம்மியாக்குறாங்கன்னு கூட அதிகாரி கேட்க மாட்டேன்றாங்க. கமிஷனர் சார் எனக்கு தேவை குப்பை, எனக்கு தேவை குப்பைன்றாங்கன்னா 123 பேர் செய்யற ஆட்களை பத்தி அவர் கவலைப்பட மாட்டேன்றாரு. குப்பையை மட்டும்தான் கணம்பண்ணா நாங்கள் என்ன சாப்பிட்றோமா செய்யறோமா அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன்றாரு அவர். 2 மாசம் ஆச்சு. இதே மாதிரி மாசம் நடந்துருக்குது. அதிகாரி நாங்க வந்து 10 வருஷமா வேலை செய்யணும். 10 வருஷத்துல இதே மாதிரிதான் சம்பளம் வாங்கினே இருக்கிறோம். நாங்க 150 இருந்து வாங்கினே இருக்கோம். இப்போ எங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 300 ரூபாய் கொடுங்க, லேடிஸ் 280 ரூபாய் தான் தராங்க. அதிகமான சம்பளம் இல்ல, அதிகமான சம்பளமும் இல்ல, சம்பளமும் கம்மி. இது கூட தரத்துக்கு முடியாதுன்றாங்க கமிஷனர் சார். பாகிஸ்தானில் வெப்பம் அதிகரிப்பால் கடந்த 6 நாட்களில் மட்டும் 568 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வெப்பத்தின் அளவு அதிகரித்திருப்பதால் கராச்சியில் கடந்த 6 நாட்களில் மட்டும் 568 பேர் உயிரிழந்துள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆயிரக்கணக்கானோர் வெப்பவாதத்தால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மருத்துவர், செவிலியர் போன்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட விடுப்பை பாகிஸ்தான் அரசு ரத்து செய்துள்ளது. மாலத்தீவில் அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்ததாக பெண் அமைச்சர் கைது செய்யப்பட்டது மாலத்தீவு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்டை நாடான மாலத்தீவின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஃபாத்திமா ஷாம்னாஸ் சலீம், இவரது கணவர் ஆதம் ரபீஸ் அதிபர் மாளிகையில் அமைச்சருக்கு இணையான பதவிகளை வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிபர் முகமது மொய்சூவுக்கு பாத்திமா பில்லி சூனியம் வைத்ததாக அவர் மீது புகார் கூறி அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கு தீவிர சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்துக்குரிய பல பொருட்கள் அங்கு கண்டறியப்பட்டன. அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் ஃபாத்திமா ஷாம்னாஸ், ஆதம் ரபீஸ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே ஃபாத்திமா ஷாம்னாஸ், ஆதம் ரபீஸ் ஆகியோரை பதவி நீக்கம் செய்து அதிபர் மாளிகை உத்தரவிட்டது.
மாலத்தீவு சட்டத்தின்படி பில்லி சூனியம் வைப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே அவர்களுக்கு 6 மாதம் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது. அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்ததாக பெண் அமைச்சர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மாலத்தீவு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை, சட்டசபையில் மசோதா நிறைவேற்றம். வட மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை, விமான நிலைய மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சூழல் தற்போது இல்லை, அமைச்சர் முத்துசாமி விளக்கம். நீட் முறைகேடு விவகாரம், குஜராத்தில் 7 இடங்களில் சிபிஐ சோதனை. மதுவிலக்கு திருத்த சட்டம் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம். தமிழக சட்டப்பேரவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் சபாநாயகர் அப்பாவு. மாலத்தீவில் அதிபருக்கு பில்லி சூனியம் வைத்த விவகாரம், மாலத்தீவு அரசியலில் பெரும் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.